நமது சேலம் மாவட்டத்தில் தாதாப்பட்டி கிராமத்தில் தை மாதம் பண்டிகை விமர்சையாக அருள்மிகு ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன், தாதாப்பட்டி மாரியம்மன் இரண்டு தெய்வத்திற்கும் தை மாத பண்டிகை சிறப்பாக நடைபெறுகிறது. சுமார் 70 வருடத்திற்கு முன்னிருந்து இந்த பண்டிகையை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த பண்டிகையை பூச்சாட்டுதல் விழாவில் ஆரம்பித்து அடுத்த வாரம் சக்தி அழைப்பு, அதற்கு அடுத்த தினம் பூமிதி விழா, அதுக்கு அடுத்த தினம் வண்டி வேடிக்கை, அதுக்கு அடுத்த தினம் மஞ்சள் நீராட்டு, சனிக்கிழமை சத்தாபரண நிகழ்ச்சியுடன் நிறைவடையும். இங்கு வழிபட்டவருக்கு எல்லாம் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன் அருளால் எல்லா சகல பாக்கியங்களும் அருள் புரியும் தெய்வமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன். என்ன நம்ம வேண்டுகிறோமோ அது நமது காலத்திலே அது நடக்கும். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வம்சாவளி அப்படிலாம் இல்லை, நம்ம நிகழ்காலத்திலேயே அந்த அம்மா நமக்கு எல்லா அருள் பாக்கியமும் கொடுக்கும். சகல செல்வங்களும், சகல புத்திர பாக்கியம், செல்வங்கள், சகல செல்வம், அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அருள் புரிய அம்மன் தான் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன். அதே மாதிரி மாரியம்மன் கோயில்லையும் இன்றைக்கி உருளு தண்டனம் போடுவாங்க, அழகு குத்துறது எல்லாமே நம்ம தாதாப்பட்டி மாரியம்மன் கோயிலில் நடக்கும். நம்ம வலிவாய்க்கால் காளியம்மன் கோயில் 70 வருடமாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவர் ஊர்மணியம் அண்ணன் மணிகண்டன் பிள்ளை, ஊர் கவுண்டர் இளங்கோவன் கவுண்டர், கோவில் மணியம் நைனா சந்திரன் பிள்ளை, நைனா தங்கமணி பிள்ளை குடும்பத்தார். அக்னிகுண்டம் ஒரு 1500 to 2000 பேர் இறங்குவாங்க. அது நீட்டம் 21 அடி, அகலம் 6 அடி, ஒரு 2000 பேருக்கு மேலே இறங்குவாங்க. அது நல்லா மிக சிறப்பாக இருக்கும். அது வருடம் இறங்க கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது. உங்களுக்கு மிக சிறப்பாக நமது அக்னிகுண்டத்தை நல்லா ஏற்பாடு பண்ண நாங்கள் எங்கள் கோயில் கமிட்டி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு 20 பேர். அது பெரிய தனக்காரங்க, தேவஸ்தான கமிட்டி சார்பாக எல்லாமே நீட்டாக இது பண்ணுவோம். குண்டத்து கட்டளைதாரர் அவங்க குலாளர் இருப்பாங்க. இந்த கோயில் 3 சமுதாயத்துக்கு உட்பட்டது. அதாவது சோழி வேளாளர், வன்னிய கவுண்டர், குலாளர் 3 சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்ட கோயிலாகும். அன்னதானம் சுமார் டெய்லியுமே ஒரு 1000 to 2000 பேத்துக்கு அன்னதானம் டெய்லியுமே நடந்துகிட்டு இருக்கும். பண்டிகை காலங்களில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும். மற்றபடி நம்ம பௌர்ணமி, அமாவாசை, இந்த சிறப்பு பூஜை, இந்த கந்த சஷ்டி, இந்த பூஜை எப்போல்லாம் இங்கே ஒரு 3000-4000 பேர் கூடுவாங்க. அன்றைக்கும் அன்னதானம் சிறப்பாக இருக்கும். சித்திரை 1, ஜனவரி 1 எல்லாருக்குமே, அதாவது விசேஷ காலங்களில் நம்ம கோயிலில் எல்லாம் சிறப்பாக எல்லாமே நடக்கும். அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே மிக சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி கட்டளைதாரர்கள் தினந்தோறும் கட்டளைதாரர்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடத்தி அருள் பாலிக்குது. வெளிமாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இதில் பாகுபாடே இல்லை. அதாவது முஸ்லீம்ஸும் இது பண்ணுவாங்க, கிறிஸ்டின்ஸும் சாமி கும்பிடுவாங்க. எல்லாருக்குமே அருள் பாலிக்கிற ஒரே அம்மன் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன். இன்னும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்கண்ணே சத்தாபரண நிகழ்ச்சி. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சத்தாபரண நிகழ்ச்சி முடிஞ்சதும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாருக்கும் கணக்கு கட்டி எல்லாத்துமே இது பண்ணுவோம். ஆமாம், மிக சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். நீங்களும் எல்லாருமே மக்களுக்கும் நல்லா சிறப்பாக நான் இந்த பண்டிகையால் அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறோம்.